அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது கவுஸ் திருச்சியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. யாரை நம்ம நண்பர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களை நண்பர்களாக ஆக்கி கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ட் இன்றியமையாதது. கண்டிப்பாக நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருப்பார்கள். ஆனால் அந்த நண்பர்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது என்றால், அதாவது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நண்பருடைய அடையாளங்கள் சம்மந்தமாக சொல்கிறான். நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவர்களுக்கு உற்ற நண்பர்கள். அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், சக்காத்து கொடுப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுவார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவான், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் எல்லாம் சொல்கிறான். அப்போ நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய, அதே மாதிரி தொழுகை வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய, அதே மாதிரி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த மாதிரியானவர்களாகத்தான் நண்பர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒரு விஷயம். அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் என்ன அப்படின்ட்டா, ஒன்று கஸ்தூரி வைத்திருப்பவன், கஸ்தூரி என்ற நறுமணம் வைத்திருப்பவன். இன்னொன்று இந்த இரும்பு பற்ற வச்சிருக்காங்களா இல்லையா, கொள்ள உலைகள், அந்த அடுப்பு ஊதி இரும்பை பழுக்க காய்ச்சி அடிப்பாங்களா இல்லையா, அந்த கொலை வைத்திருப்ப அந்த கொல்லனின் உலையும் ஆகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, கஸ்தூரி வைத்திருப்பவனிலிருந்து உமக்கு ஏதாவது நன்மை கிடைக்காமல் போகாது. நீ அந்த கஸ்தூரியை நறுமணத்தை விலைக்கு வாங்கலாம், அல்லது அது நறுமணத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். அங்கே போய் அவனோட அமர்ந்திருந்தியாக்கு உன்னுடைய இந்த பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும்பாங்களா இல்லையா, அவனோடு பழகக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய ஆடைகளில் உடம்புகளில் அந்த நறுமணத்தினுடைய வாடையவாவது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கொல்லனின் உலையோ வீட்டையோ அல்லது உனது ஆடையவோ எரித்து விடும், அல்லது கெட்ட வாடை தான் அவனிடத்திலிருந்து உனக்கு வரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ நல்ல நண்பர்கள் நல்ல சகவாசம் உடையவர்களாக, நல்ல பண்புகள் உடையவர்களாக, நல்ல குணநலங்கள் உடையவர்களாக, தீய பழக்க வழக்கங்கள் இல்லாதவர்களாக இருக்கணும். அப்படியாப்பட்ட நண்பர்களோடு நாம் சேரக்கூடிய நேரத்தில் நாம் கெட்டு போகிறதுக்கு உண்டான வழிகள் குறைவாக இருக்கும். அவனிடமிருந்து நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நம்ம கெட்டு போகாமல் இருக்கலாம். ஆனால் கெட்டவர்களோட சகவாசம் வைத்துக் கொண்டோமையானால், தீயவர்களோட சகவாசம் வைத்துக் கொண்டோமையானால், இந்த கன்றோட சேர்ந்த பன்றி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த கதைக்கு போயிடும். பூவோட சேர்ந்த நாருங்கிறது அதுக்கு பழமொழி. இதுக்கு நம்ம உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறோம், அந்த கன்றோட சேர்ந்த பன்றிங்கிறது இதுக்கு பழமொழி. அப்படிங்கிற அளவுக்கு ஆயிரும். அப்போ நண்பர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் நல்லவர்களாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்களோடு நாம் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நன்மை நமக்கு கிடைக்கணும், அல்லது நம்ம அவர் அந்த நன்மை, அதாவது அவர் செய்யக்கூடிய பணிகள், தாவா பணிகள், மார்க்க உபதேசங்களை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது நம்ம கெட்டு போகாமல் நல்லவர்களாக வாழலாம் அப்படிங்கிற அடிப்படை அதில் உள்ளது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தோழர்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் அவர்களில் யார் தன்னுடைய தோழர்களிடத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம பாசையில் சொல்வதாக இருந்தால், உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா. அப்போ உன் நண்பனுடைய கேரக்டர், பண்புகள், அவனுடைய குணநலங்களை வைத்து நீ யார் என்பதை முடிவெடுத்துடலாம். அப்போ அல்லாஹ்விடத்தில் தோழர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யாருந்தா, உங்கள் நண்பர்களிடத்தில் நீங்கள் சிறந்தவர்களாக இருந்தீர்களே ஆனால் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள். எல்லாத்துக்கும் அடிப்படை ஈமான் இருக்கணும். மற்றவங்க ஈமான் இல்லாமல் மற்றவர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்க, அது இல்லை. ஈமான், அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று வரக்கூடிய இடத்துல ஈமான் உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ ஈமானோட நம்ம நல்ல தோழர்கள் அவர்களோட பழகக்கூடிய நேரத்தில் நம்ம அல்லாஹ்விடத்திலையும் சிறந்தவர்களாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுது. அதனால் நம்மளுடைய தோழர்களாக நல்லவர்களாக நம்ம தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். மூமின்களை தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம். அப்போ இதில் முஸ்லீம் அல்லாதவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமா, அவர்களோடு பழகலாமா, அவர்களோடு வியாபாரம் பண்ணலாமா, அவர்களோடு உறவாடலாமா அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் அதற்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதாவது மார்க்க விஷயத்தில் உங்களுடன் போரிடாதவருக்கும், உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை வெளியேற்றாதவருக்கும் நன்மை செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்யவில்லை. நீதி செலுத்துவரை அல்லாஹ் விரும்புகிறான். அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் வாழ்கிறோம் என்றால், இந்தியாவில் முஸ்லீம்களை இல்லாமலாக்க வேண்டும், முஸ்லீம்கள் என்றால் கருவறுக்க வேண்டும், முஸ்லீம் பெண்களை கற்பழிக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இருக்கிறாங்களா இல்லையா. இவங்களை தவிர்த்துட்டு மற்றவர்கள் நம்ம மீது அவங்க கொள்கையில் அவங்க இருப்பாங்க, ஆனால் நம்ம மீது எந்த விதமான ஒரு பகைமையும் பாராட்ட மாட்டாங்க, நம்ம மீது வெறுப்பு காட்ட மாட்டாங்க, நம்மளுடைய வழிக்கு என்ன செய்வாங்க, இணங்கி போவார்கள், அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு என்ற ஒரு கோட்பாடில் இருப்பார்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களோடு நம்ம பழகுவதிலேயோ, அவர்களுக்கு உதவி செய்வதிலேயோ, அவர்களுக்கு நீதி செலுத்துவதிலேயோ, அவர் கஷ்டங்களில் நம்ம பங்கெடுப்பதிலேயோ இது மார்க்கத்தில் நமக்கு தடுக்கப்பட்டதில்லை. அவர்களோடு அந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்தரங்க பணியாளராக ஒரு யூத சிறுவனை வச்சிருந்திருக்கிறாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் வீட்டில் அந்த இறைச்சியில் விஷம் திரவப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறாங்க.
அது மாதிரி பிற மதத்தவர்கள் வந்து பிற மன்னர்கள் பிற மதத்தவர்கள் மன்னர்கள் அன்பளிப்பாக கொடுக்கக்கூடிய பொருள்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம மதீனாவுக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்துல வந்து அதாவது எங்களோட யாரும் போருக்கு வந்தாலும் நீ அவங்களோட போருக்கு போகாதீங்க அப்படின்ற உடன்படிக்கையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல வாழக்கூடிய காலத்துல வந்து யூத கிறிஸ்தவர்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப வந்து அப்படியான மக்களும் இருந்திருக்கிறாங்க. அப்ப வந்து ஏன்னா அவர்களுக்கு தான் நம்ம சத்தியத்தை சொல்ல முடியும். அப்ப அந்த அடிப்படையில் அவர்களோட பழகுவதையோ வியாபாரம் அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் தன்னுடைய போர் கவசத்தை வந்து ஒரு யூதனிடத்தில் அடமானம் வைத்து விட்டு சிலபடி கோதுமைகளை வாங்கினார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களிடத்துல வியாபாரம் பண்ணுவதையோ குடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வதையோ அவர்களிடத்துல பழகுவதையோ அவர்களுக்கு நம்ம உதவி செய்வதிலேயோ அல்லது அவர்களுக்காக நீதி செலுத்துவதிலேயோ நமக்கு மார்க்கம் எந்த வகையிலையும் தடுக்கவில்லை. அப்படிங்கிறதையும் நம்ம குர்ஆன்ல வந்து 60வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்துல சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நீதிக்கு சாட்சியாளராக ஆகிவிடுங்கள். ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள பகை, அதாவது சமுதாயத்தின் மீது உள்ள பகை நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம். ஒரு சமுதாயத்துல வந்து நம்ம ஒரு பகை ஏற்பட்டு நம்ம ஒரு இந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பம் சண்டை வந்துருச்சு, அந்த சமுதாயத்து மேல சண்டை வந்துருச்சு. ஆனா அங்க ஒருத்தன் வந்து உண்மையை பேசுறான், அவனுக்கு வந்து அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு நீதி செலுத்தணும். அப்படியாக இருக்கக்கூடிய நேரத்துல கூட நீதி செலுத்துவது அந்த அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்யல, தடை செய்யல. அதாவது ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு பகை, நீங்கள் நீதியாக நடக்காமல் இருக்க அதை உங்களுக்கு தூண்ட வேணும். அதன் காரணமாக அவனுக்கு அநியாயம் செய்யணும், அவனுக்கு அக்கிரமம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போயிடாதீங்க, நீதியாக நடங்கள். அதுதான் இறை எச்சத்திற்கு மிகவும் நெருக்கமானதுன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம வாழக்கூடிய பகுதியில முஸ்லீம் அல்லாத மக்களோட நெருக்கமாக இணக்கமாக குடுக்கல் வாங்கல்ல வியாபாரங்கள்ல அந்யோன்யமாக பழகுவதில் அண்டை வீடு அடுத்த வீடாக இருக்கக்கூடிய இடத்துல உபதேசங்கள் அதாவது உதவி செய்வதிலேயோ உபதேசம் பண்ணுவதிலேயோ அதுல எல்லாம் நமக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது. நம்மளை கருவறுக்க வேண்டும், நம்மளை இல்லாமலாக்க வேண்டும், இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும், இவர்களை முஸ்லீம் பெண்களை கற்பனை இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்காங்களே, இவங்கள் தான் நமக்கு எதிரியே ஒழிய மற்றவர்கள் யாரும் கிடையாது. என்ன கிடையாது, எதிரிகள் கிடையாது. அவர்களோட பழகுவதையோ நெருங்கி உறவாடுவதையோ குடுக்கல் வாங்கல ஈடுபடுவதையோ வியாபாரம் செய்வதையோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து நமக்கு மார்க்கம் தடுக்கவில்லை. நல்ல நண்பர்களாக என்ன செய்யலாம், பழகி கொள்ளலாம். அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.